சினிமாவோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடான 2 படங்கள் தலைவரோட கூலி, அதே மணிக்கு கிருத்திக் ரோஷனோட வார் 2 2 படங்களுமே இப்போ ஓவர்சீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 படங்களுக்கும் ஓவர்சீஸ் நண்பர்கள் நமக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எது ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அதை பற்றி இந்த வீடியோ பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கூலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஷுவல் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கு. ஏன் ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணல சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வார் 2க்கு இந்த ஒரு படத்தெல்லாம் எதுக்கு ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணீங்க, இதெல்லாம் நார்மல் தேட்டரில் ஓட விடுறது தப்பு, ரொம்ப ரொம்ப வந்து மண்ணெனக்கா இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிங் சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல பட்டாளமே இருக்குது நம்ம கூலி பக்கம். ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் அவர்கள் மூஞ்சில் ரியாக்ஷனே இல்லை, அவர் என்ன பண்ணுறாருனே புரியல, அந்த மாதிரி வந்து ரிவ்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. ஸோ மொத்தத்துக்கு வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கூலி தான் வந்து நல்லா இருந்தது, கூலி நீங்கள் ஐமேக்ஸில் விட்டுருக்கலாம், ஸோ அந்த அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் உண்மையாக இருந்தால் இதே ரிவ்யூஸ் நம்மளோட மக்களும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கூலி வில் பி த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டு அச்சீவ் 100 crores வித் ஏ சர்டிஃபிகேட். தலைவரால் மட்டும்தான் முடியும். ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா அவர் தான் வந்து ரெக்கார்டு மேக்கர். அவரோட ரெக்கார்டு அவரால் மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். பார்க்கலாம் எந்த மாணிக்கு நடக்க போகுதுன்னு. ஸோ வார் 2 யாரும் மாணிக்கு இருந்தீங்கன்னா நான் சொல்கிற ரிவ்யூ கேட்டு நீங்கள் வந்து பயப்படலாம் வேண்டாம். நானாக பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. ஸோ ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க, பட் மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். கூலிக்குமே அதே தான், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் போகாதீங்க. நன்றி, வணக்கம்.